வாழ்க நலமுடன் உற்சாகமான வணக்கங்கள். நான் இன்று கற்று அறிந்து உணர்ந்தது நம் செல்லுக்குள் இருக்கும் டிலோமியர் பற்றியது. செல்லில் இருக்கும் குரோமோசோமில் இருக்கும் டிலோமியர் டிஎன்ஏ என சொல்லக்கூடிய மரபணுவில் எல்லா தகவல்களும் பதியப்பட்டிருக்கிறது. ஒருவரது ஆரோக்கியம், வாழும் காலம் அதை வைத்தே முடிவு செய்யப்படுகிறது. நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றுவது எப்படி, போதிய உறக்கம், வளர்சிதை மாற்றத்தின் முக்கியத்துவம், சத்துக்களில் ஒமேகா 3யின் அன்றாட தேவை, நமது இரத்தத்தில் இருக்கும் ஹோமோசிஸ்டைன் H ஃபேக்டரின் அளவுகோலை சீராக வைப்பது எப்படி, பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் டி, ஃபைபர் சத்துக்களின் முக்கியத்துவம், தினமும் உடற்பயிற்சி, சூரிய ஒளியின் தேவை, உடல் பருமன், சக்கர நோய், தொப்பை மற்றும் பல உடல் உபாயங்களில் இருந்து விடுபடும் எளிய உணவு பழக்க வழக்கங்கள், பீரியாடிக்கல் ஹெல்த் செக்கப், சமுதாய நல்லொழுக்கம், தகுந்த கட்டமைப்பு, உடம்பை பற்றியும் வாழ்க்கையின் இரகசியத்தை பற்றியும் அறிந்தேன். படிப்பு மற்றும் போதாது, அதை எப்படி அன்றாடம் உணர்ந்து அடிக்கடி அசைவோடுகிறோம், நம் செயல்பாட்டில் எந்த அளவிற்கு மாற்றத்தை உருவாக்குகிறோம் என்பதையும், இன்றைய பொழுதே நிரந்தரம் என்பதையும், எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமில்லை, எப்படி ஆரோக்கியமான இளமை கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து முன் உதாரணமாக இளைய சமுதாயத்திற்கு விட்டு சென்றோம் என்பதே முக்கியம் என்பதையும், நம் உடலிற்கு முதலீடு செய்வதின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தேன். Be happy, live in the present, feel proud you are alive, enjoy every moment, learn from our mistakes, identify your life purpose, believe in your own self, love yourself and your people. You are unique, you are so special, it's your day. If I can, you can. All the best. வாழ்க நலமுடன். என்றும் பேரன்புடன் உங்கள் MS அனந்தராமன், சரவணம்பட்டி.